நம பார்வதீபதையே. ஹர ஹர மகாதேவா. நம்பிக்கை கொண்டு கை தொழுதால் வருவாள், தும்பிக்கையான் என்னும் துணை வருவாள். நம்பிக்கை கொண்டு கை தொழுதால் வருவாள். திரு தொண்டர் கூட்டத்தில் ஒரு தொண்டர் என வந்த திரு தொண்டர் கதை பாட அருள் புரிவார், அருள் புரிவார். பரஞ்சோதி சோழ நாட்டைச் சேர்ந்தவர், சிறந்த பக்தர். ஆண்டனின் அடியார்களுக்கெல்லாம் சேவை செய்தார். வருகின்ற தொண்டருக்கு விருந்தளித்து திருவடி தான் பணிந்து சேவை செய்தார். வருகின்ற தொண்டருக்கு விருந்தளித்து திருவடி தான் பணிந்து சேவை செய்தார். இறைவனின் பூஜையிலும் அடியவர் பூஜை ஒன்றே, இறைவனின் பூஜையிலும் அடியவர் பூஜை ஒன்றே, அருள்தரும் பூஜை என்று உறுதி கொண்டார், அருள்தரும் பூஜை என்று உறுதி கொண்டார். பரஞ்சோதியார் அடியார்கள் எல்லாம் வருந்தி அழைத்து அவர்கள் விரும்பியதையெல்லாம் தந்து உபசரித்து வந்தார். பரஞ்சோதியை சோதிக்க எண்ணம் கொண்டார் எம்பெருமான். ஏன் சோதிக்க வேண்டும்? பரம்பொருள் லீலையை யார் அறிவார், அவர் பக்தருக்கு சோதனை தான் தருவார். பரம்பொருள் லீலையை யார் அறிவார், அவர் பக்தருக்கு சோதனை தான் தருவார். திரு தொண்டர் உள்ளத்தை தேடி வந்தார், அடியவர் போல் மனை நாடி வந்தார், அடியவர் போல் மனை நாடி வந்தார். பரஞ்சோதியார் சிவனடியாரை வணங்கி, ஐயனே, தாங்கள் என் வீட்டிற்கு வந்து திருவது உண்டு இளைப்பாறு செல்ல வேண்டும் என்று வேண்டி நின்றார். சிவனடியார், நான் விரும்பும் உணவை அளிக்க முடியுமானால் வருகிறேன் என்று சொன்னார். தாங்கள் விருப்பம் எதுவோ எதுவானாலும் தப்பாது படைக்கிறேன் என்று உறுதி கூறினார் பரஞ்சோதியார். நான் 6 மாதத்திற்கு ஒரு முறைதான் உண்பது வழக்கம், அதுவும் பிள்ளைக்கறிதான் வேண்டும். உன்னால் படைக்க முடியுமா என்று கேட்க, அப்படியே செய்கிறேன் என்று உறுதி கூறி சென்று தன் மனைவியிடத்திலே இந்த துயர் செய்தியை சொல்லுகிறார். பிள்ளைகளை சமைத்து அள்ளிடுங்கள் என்று பெரியவர் கேட்டதற்கு சம்மதித்தேன், நான் சம்மதித்தேன். தாயார் பிடித்திருக்க தந்தை அறுத்தெடுக்கும் சிந்தை செயல்களுக்கும் சம்மதித்தேன், நான் சம்மதித்தேன். அன்னைக்கு ஒரு மகனாய் அங்கம் நிறைந்தவனாய் என்னிடம் கேட்டதற்கு சம்மதித்தேன், நான் சம்மதித்தேன். தன்மகனை கொடுக்க தரணியில் யாரும் இல்லை, என் மகனை கொடுக்க சம்மதித்தேன், நான் சம்மதித்தேன்.
மனம் கோணாது தங்கள் மைந்தன் சீராளனை பலியிட்டு விருந்து சமைத்தாள். சிவனடியார் விருந்துண்ண அமர்ந்தவுடன் பரஞ்சோதியரை அழைத்து என் கூட உட்கார்ந்து உணவு உண்ண உன் மைந்தன் சீராளனை அழைப்பாய் என்று சொன்ன உடனே பரஞ்சோதியாரும் அவருடைய மனைவியாரும் அதிர்ச்சி அடைந்து கண்களில் கண்ணீர் மல்க வெளியே வந்து சிவனை வேண்டி பாடுகின்றனர். தேசிகா கருணை மழை நாயகா கண்ணீர் வேண்டுகிறேன். தாய் வளர்த்த பிள்ளையை நீ எடுத்து போனதில் ஓர் பிள்ளை தேடுகிறேன். தாய் வளர்த்த பிள்ளையை நீ எடுத்து போனதில் ஓர் பிள்ளை தேடுகிறேன். பந்தியில் அமர்ந்தபின் சந்ததியில் கேட்கிறார். பந்தியில் அமர்ந்தபின் சந்ததியில் கேட்கிறார். பதில் சொல்ல வார்த்தை இல்லை. வந்து விளையாடவா தந்தையே பிள்ளையா மழலை மொழி பேசவா மனை தேடி ஓடிவா. கண்ணிக்கும் நேரத்தில் சீராளன் ஓடி வந்தான். தாயும் தந்தையும் மகனை வாரி அணைத்து முத்தமிட்டு உள்ளே அழைத்துச் செல்கின்றனர். அங்கே கபாலியாக வந்த சிவனடியாரை காணவில்லை. பரஞ்சோதி, அன்பு மிகுந்த உமது பக்தியால் வலிமை மிகுந்த எமது உள்ளத்தே வென்று விட்டீர். இன்று முதல் நீவி சிறு தொண்டர் என்ற சிறப்பு பெயருடன் நீடூழி வாழ வாழ்த்துகிறோம். பரஞ்சோதி சிறு தொண்டனானார். இந்த கதையினால் நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம் என்றால், தொண்டுள்ளம் படைத்தவர்களுக்கு இறைவன் நிச்சயம் கிடைக்கும். நம பார்வதி வதையே.